வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே வந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே வந்து ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் வந்து ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வந்து நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி வந்து இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு வந்து குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் வந்து நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்கு, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் வந்து நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சூட்டபிள் ஆகும். அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் வந்து சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசி வந்து கடந்த 2.5 வருடமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய தொழிலும் சரி, உங்களுடைய வேலையிலும் சரி நிறைய மாற்றங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் நிறைய இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். வீடு மாற்றத்தினால கொஞ்சம் பிரச்சனைகள், உங்களுடைய மனைவி ரீதியான ஒரு பார்ட்னர்ஸ் ரீதியான ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தந்தை தாய் விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நிறைய வந்து என்ன சொல்கிறது, நம்ம சம்பாதிக்கிறது வந்து நமக்கு லாபங்களின் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். நிறைய சுப செலவுகள், நிறைய பேர்த்துக்கு வந்து வெட்டி செலவுகளும் நிறைய வந்து ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நிறைய கடன்கள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடைசி 2.5 இயர்ஸ் விட இந்த கடைசி ஒரு 1.5 இயர்ஸ் நிறைய நடந்திருக்கும். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து இங்கே செட்டில் ஆகிருப்பீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால, இல்லாட்டி இங்கே இருந்தாவது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு வேலை, ஒரு நிபந்தனைக்குட்பட்டு நீங்கள் வெளிநாடுக்கு போயிருப்பீங்க. இல்லாட்டி இடமாற்றம், ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் அவே ஏதாவது ஒரு வெளியூர்களுக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே இவ்வளோ காலகட்டத்தில் நடந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், டிவோர்ஸ் ஆகிருக்கும். நிறைய வீடியோஸில் நான் பேசியிருப்பேன். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து ஆயிருக்கும், மறு திருப்பணம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே ஆயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து குரு வந்து மாறுவதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதோட பலன்கள் ஒரு 2-3 மாதத்தில் கொடுத்துருப்பார். என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுத்துருக்கலாம்? முதல்ல வேலை செய்பவர்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்போ ப்ரொமோஷன், திடீர் அதிர்ஷ்டம், சடனாக வந்து போயிட்டுருப்பீங்க, கூப்பிட்டு வாங்க இந்தாங்க நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் நல்லா இருந்திருக்கு, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேலையில் வந்து இன்க்ரிமெண்ட், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி ஒரு சடனாக உங்களுடைய ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதாவது உங்களுடைய வேலையை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை இது வரைக்கும் கொடுக்கலையா, இனிமேல் நடக்கும்.
ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே மாதிரி தாயின் மூலமாக அனுகூலம், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நடக்கும். அப்போ வந்து அதே மாதிரி தாய் மூலியமாக அனுகூலம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட படபடப்பு பிரச்சனை இதெல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹெல்த் பாடி செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட படபடப்பு பிரச்சனை அதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சரி செய்துக்கலாம், ஒன்றும் பயம் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து கிரகங்களின் சோதனைகள் இந்த காலகட்டம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தாய் இல்லை அப்படின்னா சொத்துக்களில் வந்து சின்ன சின்ன ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து நிதானித்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வொகேட் கிட்ட வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஈஸி இந்த பட்டா இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் குவியக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ வரப்போகுது. அப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு நம்ம வந்து அது கொஞ்சம் லேட்டாக நம்ம கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி, அதாவது அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதற்குண்டான ஒரு அலைச்சல் ஒரு டயர்ட்னஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இந்த ஒரு செயல்பாடுகளே வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. அப்போ குழந்தைகள் மூலியமாக அனுகூலம் கண்டிப்பாக வந்து வரும், நல்லா படிப்பாங்க. சில பேர் படிக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களாம் நல்லா படிப்பாங்க. இப்போ குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரசனி உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார். அப்போ வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து இந்த வருடமே இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட ஹார்ட் ஒர்க், ஏன்னா சனி பகவான் பார்த்தால் ஹார்ட் ஒர்க், அவர் ஸ்மார்ட் ஒர்க் அடுத்தது வேலை செய்யும். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவரோட சிறந்த ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு வரும். தடை தாமதம் வந்தாலுமே எனக்கு இப்போ ஒரு வேலை செய்கிறேன், ஒரு தடை வருது, ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு 2 மாதம் இழுப்பறி ஆகுது அப்படின்னா இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனியினோட பார்வை தான் காரணமான. அவர் எங்கேருந்து பார்க்குறாரு? கோச்சார சனி 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. ஆனால் கோச்சாரத்தில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்திலிருந்து பார்க்கிறார், உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து. அப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு செய்யக்கூடிய விஷயங்கள் லாபத்தில் போய் முடியும். இதற்கான அர்த்தம் அதுதான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டு போடுறீங்க, அது இந்த மாதத்தில் முடியணும்னு நினைக்கிறோம், அது முடியாமல் ஒரு 2 மாதம் இழுப்பறி ஆகும். ஆனால் வரும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து எதிர்பாராத ஒரு விதமாக, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லோன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது வந்து கொஞ்சம் இழுப்பறி ஆகும், ஆனால் கிடைக்கும் போது அது ரொம்ப ஆப்டான ஒரு டைமில் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு புது புது பார்ட்னர்ஸ் வர போகிறாங்க. இப்போ தொழில் ரீதியாக ஒரு ஹெல்ப் வாங்க, நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு புது புது பார்ட்னர்ஸ் வர போகிறாங்க. அந்த பார்ட்னர்ஸ் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா உங்களுடைய வேலைகள் மூலியமாக அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ வந்து சின்னதாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமான்னு கேட்டால் இந்த மாதம் அது ஒரு சிறப்பான ஒரு மாதம். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, சைடு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது வந்து நீங்கள் தாராளமாக 100% நீங்கள் இது பண்ணலாம். அப்போது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புது புது பார்ட்னர்ஸ் அப்படிங்கும்போது பொதுவாக இந்த சமுதாயத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்து வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட்டோர கடைகளில் நீங்கள் போய் ஒரு வெங்காயம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா அதை பார்கெயின் பண்ணாமல் அந்த 50 ரூபாய் கொடுத்து அதுவே ஒரு பெரிய உதவி தான். இப்போ வெளியில் யாராவது கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு சாப்பாடு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு சமுதாயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமுதாய ரீதியான ஒரு ஹெல்ப். நம்மளை தேடி ஆட்கள் வந்து ஹெல்ப்புக்கு வந்து கேட்பாங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை இந்த ரிஷப ராசி லக்னக்காரர்கள் இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வருடமே. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை மூலியமாக ஆதாயம் கிடைக்க போகுது. அப்போது வந்து சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அமைய போகுது.
இது எல்லாமே வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் சனி பார்வைகள் தடை தாமதத்தை கொடுத்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இருக்கார். அப்போது 7க்கு 12 கூறியர் 12ஆம் இடத்துல இருக்கும்போது மனைகள் மூலியமாக, அதாவது என்ன சொல்கிறது, புது மனை இல்லை ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு ரெட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது எல்லாமே சரியாக போகுது இந்த காலகட்டத்தில். அதுக்கான ஒரு செலவுகள், சுப செலவுகள் வந்துட்டு அது சரியாகும். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்க போது. லாபங்கள், ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தொழில் பண்ணுவீங்க, அதன் மூலியமாக லாபங்கள் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதம் வந்து ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய தாயாரோட ஹெல்த் விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசா புக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது, அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.